என்னையா இது? உத்தமபாளையங்கிறது ஊர் பேரா இல்ல காடு பேரா? இந்த காட்டுல 50 விட்டுட்டு போயிட்டாங்க. அண்ணே வணக்கம். அண்ணே வணக்கம். வணக்கம் வணக்கம். இங்க உத்தமபாளையம் எங்க இருக்குங்க? நாங்க உத்தமபாளையம். இதா என்னங்க ஒரு வீடு காணோம், ஒரு மாடு காணோம், ஒரு மனுஷனை காணோம். இப்படியே கூப்பிடுறதும் போனா ஊர் வருங்க. அது என்னங்க அது கூப்பிடுற தூரம் கூப்பிடாத தூரம்? அதாங்க 2 கல்லுங்க. 2 கல்லா? சுத்த விவரம் இல்லாம இருக்கேன். 2 மைல். 2 மைல் தூரமாயா? மூணாக்கவனுக்கு எப்படியா நடக்கிறது? தம்பிக்கு எந்த ஊரு இவ்வளவு கோச்சுக்கிறது? இஷ்டம் இருந்தா நடந்து போ, இல்லாட்டி அந்த குத்துக்கல்ல உட்காரு. மொகரைய பாரு. மொகரைய பாரு. புறா 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 அவனை. வணக்கம் வணக்கம். இங்க கங்காதரன் சொல்லி ஒருத்தர் இருக்கானே, அவன் வீடு எங்க இருக்கு? யார கேக்குறீங்க? அதாயா அந்த மிலிட்டரியில இருந்துட்டு ரிட்டையர்ட் ஆயிட்டு இங்க லாட்டி அடிச்சிட்டு இருக்கானே, அந்த கங்காதர். ஏன்பா அட்ரஸ் கேட்டா தெரியும் சொல்லுங்க, இல்லன்னா தெரியாதுன்னு சொல்லுங்க. திரு 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 முடிக்கிறீங்களே. அந்த கங்காதர் இந்த ஊர்ல தானே இருக்கா? யாடா அட்ரஸ் கேட்டா எப்படி அடிக்கிற? அந்த கங்காதர் உனக்கு அவ தெரியுமாயா? தெரியும். தெரியுமா? எங்க எங்க எங்க? அதோ அங்க இருக்கு. அதனா இருக்கானா அங்க? பார்த்தா தெரியும். அம்மா அந்த ஆள் எப்படி நல்லவனா இல்ல ஒரு மாதிரி? அவன் நல்லவனுக்கு நல்லவன், முரடனுக்கு முரடன். ஆமா தம்பிக்கு எந்த ஊரு? என்ன இது எங்க போனாலும் ஆளுக்காளி எந்த ஊரு எந்த ஊரு கேக்குறீங்க? நான் இந்தியன் ஐயா. சரி உனக்கு என்ன வேணும்? அந்த கங்காதர் இருக்கானே எங்க இருக்காவ? அவன் வீட்டுல இல்லையே. ஏன்? இது எங்கே நிக்கிறானே. குட் குட். நீங்க புடவையில அடிச்சிட்டீங்களே, என்ன பேசுனே புரியல. மரியாதை இல்லாம பேசிட்டேன், மன்னிச்சிடுங்க. நான் மடாஸ்ல இருந்து வர்றேன். சந்திரசேகர் இந்த லெட்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாரு. சந்திரசேகர் அனுப்பிச்சானா? ஏப்பா நீ இதை முதல்லயே சொல்ல. ஏதோ கெட்ட நேரம், பரவாயில்ல விடுங்க. நம்ம போய் தான் நீங்க நீ என்ன வேணும் அவனுக்கு? நான் அவருடைய புது ஃபேக்டரியில வேலை செய்றவன். அன்புள்ள கங்காதரன், கடிதம் கொண்டு வரும் பாலு எனக்கு ரொம்ப வேண்டியவருடைய பிள்ளை. ஆமா. அனாதை. இவனை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வருவதாக இவன் அப்பாவிற்கு நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன். எனக்குள்ள வேலையில் இவனை என்னால் கவனிக்க முடியவில்லை. நல்லவன் தான், ஆனால் பொறுப்பில்லாமல் வளர்ந்த பிள்ளை, உலகம் தெரியாதவன். 1 வருடம் அவனுக்கு நீ வேலை போட்டுக் கொடுத்து வாழ்க்கையில் உள்ள கஷ்ட நஷ்டங்களை அவன் புரிந்து கொள்ளும்படி செய்ய வேண்டும். வாழ்க்கையின் ஒழுங்குமுறைகளை கட்டுப்பாடுகளை அவனுக்கு புரிய வைக்க வேண்டும். ஒருவேளை உனக்கு அவன் அடங்கவில்லை என்றால், வீண் விவகாரம் செய்தால் திருப்பி அனுப்பி வைத்து விடு. திரும்ப போக மாட்டேங்க. நீங்க எப்படி சொல்ற அப்படி செய்யற. ஏன்பா உன்னை பார்த்தா பட்டணத்துல பழகின பிள்ளை மாதிரி இருக்கு. இங்க கிராமத்துல என்ன வேலை செஞ்சு எப்படி? இத காரண காட்டி என்ன அனுப்பிச்சிடாதீங்க. நீங்க என்ன வேலை கொடுத்தாலும் அதை செய்யறேன். பாப்போம், வா வீட்டுக்கு போலாம். வா தம்பி. செருப்ப இங்க விடு. பரவாயில்ல இருக்கட்டும். இதான் என் வீடு. உங்க தாத்தா கட்ட வீடா சார்? சோக்கா இருக்கு. கண்ணாத்தா, இனிமே இந்த தம்பி இங்கதான் தங்க போகுது. வணக்கங்க. இருக்கட்டும். என்கிட்ட வேலை பழைக்கிறதுக்காக வந்திருக்கிறாப்ல. நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவேனே, மெட்ராஸ்ல ஒரு பணக்கார ஃப்ரெண்ட் இருக்கிறான்னு. அவன் அனுப்பிச்சு வச்சிருக்கிறான். போன வருஷம் எருமாட்டை கட்டுறதுக்காக பின்னாடி ஒரு கொட்டகை கட்டினமே, அதுல இந்த தம்பியை தங்கவை. பாப்பா போய் குளிச்சுட்டு வா. என்ன வேலை என்ன ஏதுன்னு சொல்றேன். போ. ஒண்ணு கேட்ட தப்பா நினைக்க மாட்டீங்க? நினைக்க மாட்டேன். இப்போ இந்த எருமை மாடு எங்க இருக்குங்க? பயப்படாத, வித்துட்டேன். நல்லா செஞ்சீங்க. வாயா. உங்க பொண்ணு கூப்பிடுது. நான் தான் கூப்பிட சொன்னேன். சரி. பாத்துக்கையா, இதான் இடம். கவனிக்காதால கொஞ்சம் தோஞ்சி பண்ணிருக்கு. நமக்காக எல்லாரும் பெரிய மனசு பண்ணி காலி பண்ணி கொடுக்குறாங்க. போங்கறல்ல, சுத்தம் பண்ணி தரையா? நீ வா. வசதியான இடம் இல்ல? ஆயோ ரொம்ப வசதியா இருக்கு. என்ன இது வெறும் ஈயா இருக்கு? ஐயா அது ஈ இல்லையா, கொசு. சுத்தம் பண்ணி சாணிக்கார் தெளிச்சோம்னா சரியா போயிடும். சரியா போயிடும். அவங்க இந்த டைனிங் ரூம், ரிசப்ஷன், பாத்ரூம் இதெல்லாம் எங்க இருக்குங்க? என்னது?
அதாங்க உட்காந்து சாப்பிடுறதுக்கு 4 பேர் உட்காந்து பேசுறதுக்கு. என்ன நீ புரியாத ஆளா இருக்க? அதுக்கெல்லாம் இந்த ஊர்ல ரூம் எல்லாம் கட்ட மாட்டாங்க. கண்ட இடத்துல உட்காரலாம், கண்ட இடத்துல சாப்பிடலாம், சுதந்திரம் தான். என்ன 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 கோழி கோழி மத்ததுக்கெல்லாம் ரூம்ல சமாளிச்சுக்கலாங்க. ஆனா அதுக்கு அது எப்படி சொல்றது, அதாவது காலே கடவுன்னு சொல்லுவாங்களே, 1 2 இதெல்லாம். ஓ அதா, பின்னாடி கொஞ்சம் தூரம் போனா ஒரு வாய்க்கா வரும், சுத்தி காடா இருக்கும், அங்க போயிட்டு வா. ஓ காத்தாட ஃப்ரீயா செருப்பாலே அடிச்சுக்கணும். கோபி கூட்டிட்டு போமா? போலாமா? போப்பா. ஆமா எல்லாம் வசதியா இருக்கு, அந்த ஓரத்துல ஒரு பொந்து இருக்கு, என்னது? ஓ அதா, அதொன்னு இல்லையா? அப்பப்போ ஒரு பாம்பு சும்மா வரும் போவும், ஆனா கடிக்காதியா? எங்க போயிட்டா? ஓ வித விதப்போம், கை மாற்றம் கதிர இருப்போம். அடேங்கப்பா, எவ்வளவு விஷயம் தெரியுதா உனக்கு, பெரிய விவசாயவாதியாரே நீ. சரி நம்ம இடம் வந்தாச்சு, அங்க எங்கேயாவது போய் உட்காரு. இது இங்க உட்காருதா? என்ன விளையாடுறியா நீ? அதுக்கு வேற இடம் இருக்கு, சாயங்காலம் கூட்டிட்டு போறேன். அடட, சாப்பாடு கீழே உட்காந்துலாமா? உட்கார் தம்பி, இன்னைக்கு இலையில சாப்பிடு, நாளைக்கு உனக்குன்னு ஒரு தட்டு சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்துடுறேன். வந்துடாதீங்க. என்னப்பா நல்லா குளிச்சியா? ஒரு மாதிரி குளிச்சிட்டேங்க. பயமா? என்னங்க இது? களி, கேப்ப களி. ஓ இப்படி ஒண்ணு இருக்கும். சாப்பிடு, உடம்புக்கு நல்லது. உடம்பு நல்லது. இந்த காலையில டிஃபனுக்கு இட்லி தோசை உப்பா ஒண்ணும் செய்ய மாட்டீங்களா? செய்வோமே, தீபாவளிக்கு பொங்கலுக்கு. வருஷத்துக்கு ஒரு தடவை? 2 தடவை. ஓ 2 தடவை. நீ டவுன்லயே வளர்ந்த புள்ள இல்லையா, அதனால இதனுடைய அருமை எல்லாம் இப்ப உனக்கு தெரியாது, போக போக புரியும். சாப்பிடுப்பா. என்னங்க உப்பு காரம் ஒண்ணும் இல்ல? காரமா? வழகாவா? சாப்பிடு. என்னங்க ஒண்ணு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களா? நினைக்க மாட்டேன். இந்த ஊர்லயும் வாரத்துக்கு 7 நாள் தானே? சத்தியமா? அப்படிதான் அப்படிதான். வெரி குட். அப்படிதான்டா. தண்ணி போடுறான், தண்ணி போடுறான். வந்ததுல இருந்து பாத்துட்டு இருக்கேன், கால் மேல கால் போட்டு வேடிக்கை பாத்துட்டு இருக்கீங்க. நாளைல இருந்து மாடு குளிப்பாட்டுவோம் வேலைன்னு அப்பா சொல்லிருக்காரு. வா. தண்ணில இருந்தா வேஷ்டில நெஞ்சு போகுமா? மடிச்சு வச்சுட்டு வாயா. ஓ அப்படியா, சரி சீக்கிரம். டேய் புடுறா புடுறா. இந்த மாடு முட்டாத. 2 நாள் பழகுனா தானே சரியா போயிடும். இதான் நாரு, மணலை கரைச்சு நல்லா தேய்க்கணும். என்ன மோந்து பாக்குற? இனிமே பார்க்க மாட்டேன். சரி மாடு குளிப்பாடுறதுக்கு சோப்புக்கு பேல ஒண்ணும் இல்லையா? இந்த ஊர்ல மனுஷனுக்கே சோப்பு கிடைக்கல, இவர் மாடு தேய்க்க சோப்பு கேக்குறாரு. தேயா கிட்ட வர இரு. அப்போ இந்த ஆளுக்கு ஒண்ணு சொல்லி கொடுக்கறதுக்குள்ள நம்ம தலை நரைச்சு போகுது. அப்படி அவசரப்பட்டு முடிவு கட்டிடாத. நான் ஒண்ணும் தட்டி இல்ல, ஒரு தடவை சொன்னா போதும், டக்குன்னு புடிச்சுக்குவேன். கட்டிக்கர வாத்தியார. ஆமா, இது எத்தனை லிட்டர் பால் கறக்கும்? யோ இது காளமாடியா? இருக்கட்டும், என்னப்பா பால் கொடுக்க கூடாதா? காளமாடு கறக்காது. ஏன் 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 ஏன்? ஐயோ தெரியல இருக்க. இங்க ஜூஸ் கேஸ்ல ஒண்ணு கிடைக்காதா? அடேங்க அம்மா. அதான் வீட்டுல காலங்காத்தால ஒழுங்கா கூழ் குடிக்க சொன்னாங்கல்ல, கேட்டியா? நேரம் கட்ட நேரத்துல ஒண்ணும் கிடைக்காது. அடிச்சு அடியில துண்டுல வந்து போச்சு போ. ஆமா இப்ப மணி என்ன இருக்கும்? உச்சி பொழுதாச்சு, மணி 12 இருக்கும். இன்னும் 1/2 மணி நேரத்துல அம்மா சோறு கொண்டாருவா, சாப்பிடலாம். போய் வேலையை கவனி. ஆமா மேல 10 மணி சொல்லியா? அங்க உங்க அப்பா கடியாரத்தை கட்டி தொங்க விட்டுருக்கான். சூரியன் தான் எங்களுக்கு கடியாரம். காலங்காத்தால சூரியன் அங்க புறப்படும் போது மணி 5, உச்சிக்கு வரும்போது மணி 12, மலை அடிவாரத்துல மறையும் போது மணி 6. அவ்வளவுதான். இப்படி ஒண்ணு இருக்கும். இதெல்லாம் கத்துக்கணும். ஆமாமா தெரிஞ்சுக்கணும். இவ்வளவு பெரிய கடியாரத்தை மேல கட்டி தொங்க விட்டு இருக்கும் போது நாட்டுல கோடிக்கணக்கான ஜனங்க கையில கட்டிக்கிட்டு அழுறாங்களே, மடியனுங்க போ. ஐயோ மிளகா. இதான் சாமியான. என்னடா இது 5 கால் இருக்கு? இது கால் இல்ல, தும்பிக்கை. அது கூட பெருசா இருக்குடா.
ஆசீர்வாதம் பண்ண. யோ வாயா, யானை ஆசீர்வாதம் பண்ணா புள்ளியாரு ஆசீர்வாதம் பண்ண மாதிரி வா. நாம இங்க கூப்பிட்டுக்கிறோம். அண்ணா வணக்கம், நான் தான் பாலு. ஐயோ சுத்த பயந்தா கொடியா இருக்கே, பக்கத்துல வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. பயமா எதுக்கா? நமக்கு கராட்டே எல்லாம் தெரியுமா? அப்ப கிட்ட வாயேன். அது தெரியாது. கூட்டிட்டு வா. வாயா, இந்த காசு பிடி. காசா? கையில கொடு. இத பிடி. ஏன் கையில இல்ல, அது கையில. இங்க கை இருக்கு. இதான் யா கையே. நீயே கொடுத்துட. இப்படி போக மாட்டா, இரு வரேன். ஒண்ணு செய்யாதியா? என்ன ஒண்ணு செய்யாதியா, பயப்படாத. வாங்கிக்கடா. காசு குடியா? ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஆசீர்வாதம் வாங்கிக்கோயா? ஏன்பா ஆளை பார்த்தா வாட்ட சாட்டமா இருக்கேன், இந்த பயம் பயப்படுறிய? தைரியம் உருவத்துல இல்ல, உள்ளத்துல இருக்கணும். ஹாய். அடட, ஏன் இப்படி அழைச்சிருக்கு யானை? ஏப்பா, இதை விட ஒரு கம்பீரமான யானை வாக்கூடாதா? இது குட்டி யானம்மா, குழந்தை மாதிரி. இனி பெருசாயிடும். பெருசாயிடுமா? ராமையா, 200 ரூபாய் கொடு. கணேசா வாங்குடா, வாங்குடா. ஐயா கிட்ட வாங்க. இரு. அம்மாட்ட வாங்க. அப்படி அழகு, இந்த யானை என்ன மாதிரி? எப்படியா? மூளை ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. யார் நல்லவங்க கெட்டவங்க உடனே அடையாளம் கண்டுபிடிச்சிருச்சு. என்ன மேன், கிண்டலா? ஆமா. நீ ஏமா கோச்சிக்கிற? அவரு பொதுவா தானே சொன்னாரு. இத பாரியா, இப்போ இந்த யானையை ஆசீர்வாதம் பண்ணணும். இல்ல, எங்க அம்மா குணம் உனக்கு தெரியும், ஜாக்கிரதை. கணேசா, நமக்கு அதுக்கு பெரிய இடத்து பொல்லாப்பு. ஆசீர்வாதம் பண்ணுப்பா. பண்றா. அங்கடா. ராதா ரத்தம் தான் ஆள் விழுங்கும் அதிசயம். பொன்மானை தேடி பாப்பா போட்ட தாப்பாள். பாப்பா போட்ட தாப்பாளா? ஜகஜகா சாமியாரின் சரத்த சல்லாப்பங்கள். சரசு தொழதொழாவென்று நைட் கவுனை போட்டுக்கொண்டு சாமியார் உறவுக்காக கட்டிலில் காத்து கொண்டிருந்தாள். சாமியார் மெதுவாக எட்டி பார்த்தார். அறையில் யாரு இல்லை என்று தெரிஞ்சதும் சாமியார் சந்தோஷமாக மெதுவாக மெதுவாக உள்ளே நுழைந்தார். சாமியார் மெல்ல மெல்லமா சரசு இருக்க இடத்துக்கு வந்தார். வந்து என்ன பண்ணார்? சரசு சாமியாரை கண்டதும் சந்தோஷத்துடன் ஏன் இவ்வளவு லேட்டு என்று கேட்டுக்கொண்டே கட்டி அணைத்துக் கொண்டாள். மங்கிற வெளிச்சத்தில் சரசு தேவதையாக தோன்றினாள். அது சரி, சாமியார் ஏற்று பண்ணிக்கிறா. சாமியார் அவளை கட்டி அணைத்து முகத்தோட முகம் இணைத்து இச்சு இச்சு. சாமியார் அவளை கட்டி அணைத்து முகத்தோட முகம் இணைத்து இச்சு இச்சு முத்தம் கொடுத்தவாறே அவளை கட்டிலில் தள்ளினார்.
சொல்லி கொடுத்தேனே ஞாபகம் இருக்கா? என்ன பத்தி உனக்கு தெரியாது. சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துல படிக்கிற பேருக்கு என்ன பேர் தெரியுமா? அறவே மன்னன் பேரு. அப்படியா? இப்ப எப்படி இருக்கிறேன்னு பாரு. நீங்களே இறங்க இறங்க. நம்ம கூட அரைச்சு வந்துட்ட. பரவாயில்லையா, நீ சீக்கிரத்துல எல்லா வேலையும் கத்துக்கிட்ட. என்னது நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன், நீ பதிலே பேச மாட்டேன்ற. எங்க போயிட்ட? எங்க ஆளை காணோம்? யோ, என்னையா பண்ணிட்டு இருக்க? என்ன இதெல்லாம்? அதெல்லாம் கல்யாணமா அறுத்துட்டு இருக்க பாத்தியா? ஒரு நெல் கூட சிந்தாம அறுத்துருக்க. இப்படி அறுத்தா பொழுது விடிஞ்சிரும். இது பாரு, இப்படி அறுக்கணும். நெல்லெல்லாம் சிந்து போயிடும். உங்க அப்பா ஒரு சொத்தப்போ எங்க அப்பா ஒரு சொத்து தானே போகும். பரவாயில்லையா? பரவாயில்ல. இது அப்போ சொல்லிடக்கூடாது. இப்ப பாரு. இருக்கக்கூடாதியா? அழகி அழகி இங்க வாமா. இத வந்துட்டேங்க. இந்தா, உன் பேர் என்ன? அழகியா? என்னதானே கூப்பிட்டாங்க. இந்த ஊர்ல யார கூப்பிடுறாங்களோ எது கூப்பிடுறாங்களோ ஒண்ணும் புரியலமா. மண்டையெல்லாம் குழம்பு போயிருக்கு. சரி சரி, இத புடி, பால கறந்துரு. இது நான் பால் கறக்குறதா? இத கறக்குறதுக்கு இருக்கிறது நமக்கு தெரியாது. விளையாடுறியா? அதான் எனக்கு பாத்துட்டு இருக்கல. ஒண்ணு தனித்தனி சொல்லி தரணுமா? நான் எப்படி கறக்கணும் அப்படியே கறந்துரு. கோமாதா எங்கள் குலமாதா. ஹவுமா 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 ஹவு. ஹவுமா ஹவுமா ஹவுமா. ஐயோ 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 ஐயோ, என்ன ஒண்ணும் இல்ல, சும்மா ஜாலியா தள்ளி விட்டுடுச்சு. இங்க விழுந்து கிடக்குற எனக்கு தெரியாதா? அடி பலமா பட்டுடுச்சா? கொஞ்சம் பலமா தான். இப்ப ரொம்ப வலிக்குதா?